தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம் வாழ்வில் தேவனுடைய கட்டளைகளை இருதயத்தில் தியானித்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பரிசுத்த பாதையில் நடக்கும் போது அவர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவர். தாவீது சொல்லுகிறதை காண்போம். சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளை பிரியமாக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பயந்து நடப்பவர்கள் பாக்கியவான்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம் வழிகளை காண்கிறார். அவர் நம்மை தீமைகள் அணுகாது காத்து அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். நம்மை அவரிடம் ஒப்புக்கொடுப்போம், தேவன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார். விசுவாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் தேவனிடம் விண்ணப்பங்களை வைப்போம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதி அன் பாதையில் நிலைநிறுத்துவார். ஆமென். அல்லேலுயா. ஆமென்.